வணக்கம், வெல்கம் டு சித்ரா மம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ரம்யா ஸ்ரீனிவாசன் இவங்க வந்து கிரீன் கிராம் தால் அடை, அதாவது பச்சை பயிறு அடை எப்படி பண்றது அப்படிங்கறத எழுதி அமைச்சிருக்காங்க. அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு கப்பு, அதாவது ரா ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல, பாயில்டு ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப்பு அரிசி, அப்புறம் ஒரு கப்பு வந்து பச்சை பயிறு. இதை வந்து ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் ஊற வச்ச அரிசியும் பச்சை பயிரும். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமா திக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நாம சேர்த்து ஒரு அரைச்சி வந்துடுவோம். பாருங்க, நம்ம வந்து அரிசி, பச்சை பயிறு, உப்பு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம். இதோடய அவங்க வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்க்க போறேன். புதினா அந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோமா. இப்போ வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கல் அடுப்பில் வச்சிருந்தா அதுவும் காஞ்சிடுத்து. நம்ம வந்து விட்டுடலாம். கரண்டியில ஊத்துறதா இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் நீங்க வந்து நைஸா அரைச்சுட்டீங்கன்னா கரண்டியில ஊத்த வரும். இல்லைன்னா இந்த மாதிரி கையில தட்டிடலாம். கொஞ்சம் எண்ணெய் போடலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே விடுங்க, அடைக்க மாட்டோம். ஒரு பக்கம் வெந்திருக்கு, நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு அடையை மாற்றுவோம். நம்ம அடையும் வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். அந்த புதினா வாசனையோட, கொத்தமல்லி வாசனையோட அடை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரம்யா, ரொம்ப நல்லா இருக்கு அடை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எழுதி அமைச்சதுக்கு. நம்ம வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெல்லம் நல்லா இருக்கும்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் இட்லி மிளகாப்பொடி, சட்னி இல்லைன்னா வத்த குழம்பு எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.